பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்பலவீனத்தில் அவர் பலன் நல்கிடுவார் பரிபூரணமாய். நாடுவோமே மாறா கிருபையை, நமக்காயே அவர் ஜீவிப்பதால் கிருபையே பெருகுதே. கல்வாரின் என்றும் பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமீதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமீதே. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 16வது வசனம். யோவான் 1:16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இந்த காலை வேளையில நம்முடைய தேவன் பரிபூரண அழகுள்ளவர். அவர் பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து பிரகாசிக்கிற தேவன். அவர் விடிவெளி நட்சத்திரம், சேரக்கூடாத ஒளி. அவர் பரிபூரணமானவர். அவருடைய பரிபூரணத்தினால் தான் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையில அவருடைய பரிபூரணத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தாவீது எழுதுகிறார். மாத்திரமல்ல, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு என்று தாவீது எழுதுகிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் வந்துவிட்டாலே போதும். அவருடைய நாமத்தினாலே நாம் அவர் பாதத்துக்குள்ளே வரும் பொழுது, அவர் பாதபடியில வரும் பொழுது ஒரு பரிபூரண ஆனந்தம். அவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய சமூகத்தில் வந்து அவரை நாம் உயர்த்தி துதிக்கும் பொழுது ஒரு பரிபூரண ஆனந்தம். நாம் அவரை துதித்து போற்றி மகிமைப்படுத்தும் பொழுது அவரே அந்த இடத்துல இறங்கி வருகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவன் துதிகளுக்கு மத்தியிலே வாசமாயிருக்கிற தேவன். ஆகவே நாம் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் அப்படியே நம்மை நிரப்புகிறது. அங்கேதான் பரிபூரண ஆனந்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஆண்டவருடைய வலது பாரிசத்தில், ஆண்டவரே உம்முடைய வலது பாரிசத்தில் நான் வந்து நிற்கிறேன் என்று நாம் வரும் பொழுது அவர் நித்திய பேரின்பத்தை நமக்கு தருகிறார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாம் பெற்றிருக்கிறபடியினால் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஒரு நித்திய பேரின்பத்தை தருகிறார். அது மாத்திரமல்ல, பரிபூர்ண ஆனந்தத்தை தருகிறார். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 36 அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால். எங்கே அந்த சம்பூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவது? அவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய ஆலயத்திலே. ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், 1000 நாள் ஆகாமிய கூடாரத்திலே வாசமாய் இருக்கிறதை காட்டிலும் என் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் செல்லுகிற ஒரு நாள் நல்லது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் படியிலே நான் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அவ்வளவு மேன்மையானது தேவனுடைய சமூகம், அவருடைய ஆலயம். கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் வீற்றிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் ஆலயத்தை வாஞ்சிக்கும் பொழுது அதனுடைய சம்பூரணத்தினாலே ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குகிறார். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது அவர் தம்முடைய பேரின்ப நதியை நம்மேல் ஊற்றுகிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று சொல்லி.
ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் நம்மை சம்பூரணத்தினால் திருப்தியாக்குகிறார். நமக்குள்ளிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு வருகிறது. உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பேரின்ப நதி நமக்குள்ளே வரும் பொழுது நமக்குள்ளிருந்து நதிகள் புறப்பட்டு வரும். அநேகருடைய தாகத்தை அது தீர்க்கும். ஆகவே இந்த காலை வேளையில அந்த ஜீவ நதியாகிய ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவருடைய சம்பூர்ணத்திற்காக நாம் நன்றி சொல்லுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவராக இயேசு இங்கே சொல்லுகிறார். திருடன் பிசாசானவன் அவனுடைய தொழிலே திருடுகிறது, கொல்லுகிறது, அழிக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூரணம் அடைய வந்தேன். ஆகவே இந்த காலை வேளையில நம்முடைய ஜீவனை ஆண்டவர் பரிபூர்ண பலத்தினால் நிரப்புகிறார். பரிபூர்ண பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். பரிபூர்ண ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நன்மையான எந்த ஈவும், இந்த காலை வேளையில பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆகவே அந்த பரிபூரணம் அவருடைய பிரசன்னத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. அவருடைய பரிபூரணத்தினாலே இந்த காலை வேளையில கிருபையின் மேல் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த கிருபை மாறாதது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில அந்த கிருபை மாறாதது. அந்த கிருபையை இந்த காலை வேளையில நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே அவருடைய சமூகத்தை நாம் வாஞ்சிக்கும் பொழுது அங்கே பரிபூரண ஆனந்தம் கிடைக்கிறது. அவருடைய வலது பரிசத்திலே நாம் நிற்கும் பொழுது நித்திய பேரின்பத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கும் பொழுது சம்பூர்ணத்தினாலே, ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே நம்மை திருப்தியாக்குகிறார். ஆகவே அவருடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சம்பூரணம் ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்க்கிற தேவன் மாத்திரமல்ல, நமக்குள்ளிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகளை புறப்பட்டு செல்ல வைக்கிற தேவன், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்மை மாற்றுகிற தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையில எல்லா குறைவுகளும் நிறைவாகி பரிபூரண ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் உதவிச்சு. பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னேன். அந்த பரிபூரண பலனை, நல்ல சுகத்தை கொடுத்து ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதி. எல்லா விதத்திலும் பரிபூரணமடைய நீர் உதவிச்சு. நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.